ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனல் நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இதுதான் இப்போ நம்ம ஃபைனல் பார்க்க போறோம், செக்யூரிட்டி மார்க்கெட் இன் இந்தியா. இப்போ ஃபர்ஸ்ட் இதுல நம்ம எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம்னா பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ். பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ் அப்படின்னா என்ன? பார்ட்டிசிபேட் அப்படின்னா என்னது? பங்கு பெறுதல். ஸோ அதுக்கான ஒரு அத்தாட்சி. ஸோ இதை எப்படி நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஃபாரின் நம்மளுடைய நாட்டில், அதாவது ஸ்டாக், செக்யூரிட்டி, பிஸ்னஸ் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணோம்னா they have to comply with the guidelines, அதாவது செபியோடைய ஆர்பிஐயோடைய கைட்லைன்ஸ் they have to satisfy. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இட் இஸ் a little complex procedure for the investors. சரிங்களா? ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், ரெஜிஸ்டர்டு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ். இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி பார்க்கலன்னா போய் பாருங்க, ஸோ தட் உங்களுக்கு இந்த கண்டினியூவேஷன் புரியும். அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, டு மேக் இட் ஈஸி, ரெஜிஸ்டர்டு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஆல்ரெடி பண்ணவங்களே ரெஜிஸ்டர் ஆகிக்கிறாங்க. சரி, ஓகே. இந்த பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு மேக் இட் மோர் ஈஸி. நான் படிக்கிறேன், நல்லா கேளுங்க. It is to provide access to a set of foreign investors who intend to reduce their overall cost and time involved in making investment in India. சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் டைம் அதெல்லாம் குறைக்கிறதுக்காக they will issue a participatory notes. அந்த நோட் அவங்க கிட்ட பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ் இருக்குது அப்படின்னா they don't need to comply with SEBI. சரி, ஓகே. இது யாருக்கெல்லாம் பெனிஃபிட் ஆகும், இது எப்படி, அதெல்லாம் நீங்க உங்களுக்கு இப்ப உங்களுக்கு பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்தரா ரீட் பண்ணா உங்களுக்கு புரியும். நான் சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஸோ இது யார் இந்த பிஎன் நோட்ஸ் அவைல் பண்ணிக்கலாம்னா, தோஸ் ஹூ ஆர் KYC, know your client or know your customer. இதை கரெக்டா if they have regulated அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது the companies those who have they are regulated with a know your client, they can apply for this participatory, they can avail participatory notes. ஓகேங்களா? தென் பாத்தீங்கன்னா that is a regulated entity க்கு மட்டும்தான் இந்த downstream issuance or transfer of இந்த instruments கிடைக்கும். regulated entity. சரிங்களா? foreign institutional investment who issue participatory notes against underlying Indian securities are required to report the issued and outstanding PNs to SEBI. செபிக்கு இன்ஃபார்ம் பண்ண, செபிக்கு சொல்லிட்டு, அதாவது பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ்ன்றது ஈஸிங் பண்றது, நார்ம்ஸை யூஸ் பண்றது. ஆனா எந்த கம்பெனி இந்தியால இருந்து ஃபாரினுக்கு இஷ்யூ பண்றாங்களோ they have to submit it to the SEBI. இந்த மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு. In addition, SEBI can call for any information from FIIs. FIIs is nothing but foreign institutional investment. அதாவது நம்மளுடைய இந்தியாலே வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க concerning offshore derivative instruments issued by it. They have to comply with the SEBI. FIIs cannot issue participatory notes to non-resident Indians, and those issuing PNs are required to give an undertaking to the effect. SEBI has also mandated that qualified foreign investors, recently allowed foreign investors class, shall not issue PN. புரிஞ்சுதுங்களா? அதாவது ஃபாரின்ல இருந்து they have to invest, they have to go, அதாவது comply with the participatory notes. So you might have understand this. So இது பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு வேர்ட் ஹெட்ஜ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமானது நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ப்ரொனவுன்சியேஷன் புரியுதான்னு பாருங்க. HEDGE, ஹெட்ஜ் ஃபண்ட். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பிசினஸ்ல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், they cannot easily go without. அதாவது ஒன்ஸ் அவங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா இட் இஸ் லிட்ரலி ஹார்ட் டு, அதாவது மொத்தமா டிசால்வ் பண்ணும், அதாவது அவங்களோட ஸ்டேக்கை வித்துட்டு போறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? ஸோ they cannot easily, அதாவது இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல, செக்யூரிட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா we can take it easily out, ஈஸியா நம்ம எடுத்துடலாம் நம்மளுடைய ஃபண்டை. பட் இட் இஸ் நாட் இன் த கேஸ் ஆஃப் FDI. So once they have invested, they have to hold it. Whatever the loss they occur, they have to hold it. It takes more time comparing to the security or ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது. சரி,
இப்போ நான் எதுக்கு இதுல ஹெட்ஜ் ஃபண்டை கொண்டு வரேன் அப்படின்னா, this is a easing process. Hedge fund is a easing process. So businessல நான் capital கொடுத்து உதவுறேன். I want to invest in India's இது businessல, but whenever I want to take out my money, I have to take it. அந்த மாதிரி ஒரு norms. சரி, at present which funds easily move from the stock market of one economy to other away from the low profit fetching to high profit fetching ones? As stock markets fall and rise, such funds change the market. So இதுதான் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், ஃபாரின் இன்வெஸ்ட் பண்றது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆயிருக்கு. பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ், ஹெட்ஜ் ஃபண்டு, இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்த குவாலிஃபைடு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்கு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இது மூணுமே சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் கூட வரலாம். டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா கேளுங்க. எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ்னு ஒரு டேர்ம் இருக்கு, அதுவுமே நீங்க என்னன்றதை எனக்கு இப்ப கமெண்ட்ல சொல்லுங்க. கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப், இது 2011ல ஆபரேஷனலைஸ் பண்றாங்க. That is launched in only corporate bonds. Eligible participants யாருன்னா commercial banks, primary dealers, non-banking financial companies, insurance companies and mutual funds. Okay, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனிங் credit derivative transaction in which two parties enter into an agreement whereby one party called as the protection buyer pays the other party called as the protection seller periodic payments for the specified life of the agreement. ஓகேங்களா, இன்னொரு வாட்டி சொல்லணும் அப்படின்னா, it is a credit derivative that can be used to transfer credit risk from the investor exposed to the risk, that is a protection buyer, to an investor willing to take the risk. சரிங்களா, it allows one party to buy protection from another party for losses that might be incurred as a result of default by a specified reference instrument, a bond issued in India. Offers a buyer a chance to transfer the credit risk of financial assets to the seller without actually transferring ownership of the assets themselves. So உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குமே. Indian experts had the opinion that CDS will not stabilize the economy, rather could lead to destabilization. How come the credit default swap destabilize the economy? Think பண்ணுங்க, கொஸ்டின்ல வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப் இஸ் நத்திங் பட், நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கிறேன் எக்ஸ்ன்ற கம்பெனி, நீங்க ஒய்ன்ற ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, என்கிட்ட நிறைய கடன் இருக்குது, ரிஸ்க் இருக்குது. ஸோ ஐ செல் மை கிரெடிட், என்னுடைய கடனை நான் சேல் பண்றேன். டீசெண்டா சொல்றது, நான் உங்ககிட்ட இருந்து கடன் வாங்கி இது பண்றேன், என்னுடைய கடனை நீங்க அடைக்கிறீங்க. ஸோ அதுக்கு கைமாறா ஐ வில் பி உங்களுக்கு ஒரு சம் ஆஃப் டைம்ல ஐ மே பி ரீபேயிங் ஆர் ஏதாச்சும் ஒரு டீலிங்ஸ் வச்சுக்கிட்டு தான். சும்மாவே உங்ககிட்ட கொடுத்துட்டு என்னுடைய கடனை கட்டுங்கன்னா will you do it? No. ஸோ அதுதான் கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப். என்னுடைய ஓனர்ஷிப் உங்ககிட்ட கிடையாது, நான் தான் கம்பெனி ஓனர், ஆனா என்னுடைய கிரெடிட் நீங்க கட்டணும்ன்ற ஒரு டீலிங்குள்ள வராது. ஸோ ஃபார் த எக்ஸ்சேஞ்ச் ஐ வில் பி கிவிங் ஐதர் மணி ஆர் என்னுடைய செக்யூரிட்டிஸ், மேபி ஷேர் ஏதாச்சும் உங்களுக்கு நான் தருவேன். சரிங்களா, ஸோ இதுதான் கான்செப்ட். இது destabilize பண்ணோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. So when the risk is going on to the other hand, இது எக்கனாமியை கண்டிப்பா ஸ்டெபிலைஸ் பண்ணாது, which is apparently we know. ஓகேங்களா, so what இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க மெயின்ஸ்ல சேர்த்துக்கலாம். See, இது இப்போ கொரோனா காலத்துல ஏதாச்சும் நடந்துச்சா, பேங்க்ரப்சி, இப்படிதான் நீங்க லிங்க் பண்ணி படிக்கணும். ஸோ பேங்க்ரப்சிக்கு சில விஷயங்கள் ஆர்பிஐ கொண்டு வந்தாங்க, சம் நார்ம்ஸ், அதாவது லோன் ரீபேமெண்ட் இதெல்லாமே தள்ளி வைக்கிறது, இந்த மாதிரி பிஸ்கல் பாலிசிஸ் எல்லாம் நிறைய கொண்டு வந்தாங்க. ஸோ அதையும் இதையும் லிங்க் பண்ணி படிங்க. கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப்ன்ற வேர்ட் இப்ப கரண்டா ஏதாவது வந்திருக்குதா அப்படின்ட்டு தான் நீங்க படிக்கணும். நெக்ஸ்ட் சோ இப்போ நம்ம பார்க்க போற கான்செப்ட் செக்யூரிட்டைசேஷன். நல்லா லிசன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். செக்யூரிட்டைசேஷன் இஸ் நத்திங் பட், நான் ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கேன்,
ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேங்கிங், இதுல இருக்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். நான் ஒருத்தவங்களுக்கு லோன் வந்து இது வந்து ரெண்டு விஷயம் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. நான் ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் சரிங்களா வச்சிருக்கேன். நான் வந்து இப்ப நீங்க வந்து என்கிட்ட வந்து லோன் வாங்குறீங்க, எதுக்கும் லோன் வாங்குறீங்க, ஏதோ ஒரு பர்பஸ்க்கு செக்யூரிட்டி பிளெட்ஜ் பண்ணி வாங்குறீங்க சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஹவுசிங் லோனே வாங்குறீங்க, ஆர் ஏதாச்சும் ஒரு லேண்ட் வாங்கணும், ஏதாவது ஒரு பர்பஸ், அதுக்கு நீங்க எனக்கு ஒரு செக்யூரிட்டி வச்சு வாங்குறீங்க சரிங்களா. அத நானு எடுத்துட்டு போய் அதாவது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் லாப்ஸ் ஆயிடுது, யூ ஆர் நாட் ஸ்டில் ரீபேயிங் த லோன், இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் எதுவுமே நீங்க எனக்கு திருப்பி ரீபே பண்ணல. ஸோ ஆஃப்டர் சம் டைம் இட் வில் கோ டு தி ஆக்ஷன், இட் வில் கோ ஃபார் அ பிட்டிங். ஸோ என்ன பண்ணிடுவேன், நான் ஆக்ஷன்ல சேல் பண்ணிடுவேன். நீங்க நியூஸ் பேப்பர்ஸ் ரீட் பண்றீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும், நிறைய லேண்ட் பாத்தீங்கன்னா பிட்டிங்ஸ்க்கு வரும். இந்த லேண்ட், இந்த ஹவுஸ் இவ்வளோ இதுக்கு ஃப்ரம் எஸ்பிஐ பேங்க், இந்த பேங்க், ஸோ தே ஆர் செல்லிங். எந்த பேங்க், மோஸ்டா எஸ்பிஐ பேங்க் தான் வரும். ஹிந்து பேப்பர் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் after some period of time it is a marketable securities ஆயிடுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆட்டோ வாங்கணும்னு சொல்லிட்டு லோன் அப்ளை பண்ணுவாங்க. so those who want to start a business like auto driving அதுக்கு வாங்குவாங்க, மேபி கார் வாங்கலாம், ஹவுசிங் லோன் வாங்கலாம். ஸோ எந்த பர்பஸ்க்கு அவங்க வாங்குறாங்களோ, எதை அவங்க வாங்குறாங்களோ அதையே வந்து பிளட்ஜ் பண்ணலாம். So I'm going to build a house, அதாவது நீங்க பில்டிங் பண்ற ஹவுஸ் பில்ட் பண்றீங்க, என்கிட்ட லோன் வாங்குறீங்க, what house you are building அதையே நீங்க என்கிட்ட pledge பண்ணிடலாம். After some times if you are not able to repay the debt which you have availed with me, I will take over your asset and I will do it as a marketable security. அதை வச்சு நான் ரெண்டலுக்கு இது பண்ணிக்கிறனோ, ரெவென்யூஸ் எடுத்துக்கிறனோ, ஆர் அதை வெளியில விட்டு நான் வந்து அது மூலியமா நான் வந்து காசு எடுத்துக்கிறனோ ஏதோ பண்ணிடுவேன். ஆஃப்டர் மை லோன் வாஸ் ரீபேட் நான் உங்களுக்கு அதை திருப்பி கொடுத்துட போறேன். ஸோ இதுதான் செக்யூரிட்டைசேஷன், புரிஞ்சுதுங்களா? அதுக்காக தான் இங்க NBFCs வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் பேங்க்குக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே, பேங்க்குக்கு நம்ம வந்து லோன் வாங்கணும்னா we have to pledge something. ஜுவல்னா ஜுவல் தான், ஜுவல் வேண்டாம், ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட் வச்சு நம்ம வாங்குறது, இதெல்லாம் காமன் தானே. இதுல ஏன் செப்பரேட்டா ஒரு டாபிக் எடுத்து சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, the concept is எதுக்காக நீங்க லோன் வாங்குறீங்களோ அதையே பிளெட்ஜ் பண்ணி வாங்குறது தான் செக்யூரிட்டைசேஷன். எனக்கு அது செக்யூரிட்டைசேஷன், உங்களுக்கு கிடையாது சரிங்களா. நீங்க தான் லோன் வாங்குறீங்க, நான் வந்து if you are not able to repay I will go and generate income out of it. இதனால பாத்தீங்கன்னா நிறைய லாஸ் ஏற்பட்டிருக்கு யூஎஸ் சப்ரைம் கிரைசிஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கார்ப்பரேட் பாண்ட் இன் இந்தியா, அதை பத்தி பார்க்கலாம். ஸோ கார்ப்பரேட் பாண்ட் ஆஃப் இந்தியானா என்னன்றதை நம்ம இப்ப பார்க்க போறோம். என்னன்னா தட் இஸ் none other than ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அவங்க பாண்ட் இஷ்யூ பண்றாங்க. இட் இஸ் அ டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் unlike security or share. இட்ஸ் அ டெட் இன்ஸ்ட்ருமெண்ட், கடன் அப்படின்றது, இதுக்கு வட்டி கொடுக்கற மாதிரி வரும். சரி, ஓகே. இப்போ 2020ல RBI சில மெஷர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்றது தெரிஞ்சுக்கிறது தான் நமக்கு பிரிலிம்ஸ்க்கு முக்கியம். ஸோ அதை நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுல மசாலா பாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இல்ல, ஒரு விஷயம் நான் உங்களுக்கு இப்ப சொல்லி தருவேன். மசாலா பாண்ட்ஸ். இந்த மசாலா பாண்ட் அப்படின்ற ஒரு வேர்டு இட் ஹாஸ் பீன் ஆஸ்க்ட் இன் preliminary examination in which year அப்படின்றத நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். சரி, நான் உங்களுக்கு ஃப்ராங்காவே சொல்லிடுறேன், இட்ஸ் நாட் அபவுட் ஐ எம் வேஸ்டிங் யுவர் டைம். அப்போனா நீங்க கரெக்டா எடுத்து புக் பாப்பீங்க, ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர், யூ வில் கெட் இன்ட்ரெஸ்ட் டு அட்டாச் வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ அதுதான் என்னுடைய நோக்கம். ஸோ சர்ச் பண்ணுங்க, கூகுள்ல போய் சர்ச் பண்ணாதீங்க. ஹானஸ்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா புக்கை புரட்டி பாருங்க. இல்ல என்கிட்ட அந்த மாதிரி சோர்ஸ் இல்லைன்னா யூபிஎஸ்சி வெப்சைட் குள்ள போயிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் போட்டீங்கன்னா ஒவ்வொரு இயரும் போய் பாருங்க. இட்ஸ் நாட் மச் பேக், ரீசன்ட் இயர்ஸ்ல தான் வந்திருக்கு. ஸோ நீங்க டிசெண்டிங்
ascending orderல போய் பாத்தீங்க அப்படின்னா you will get when this question has been asked. so எப்படி நம்ம வந்து ரிலேட் பண்ணி படிக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். so வாங்க இப்போ நம்ம வந்து ரீசெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அதாவது மெஷர்ஸ் பத்தி பார்க்கலாம். கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துடுறாங்க. எதுக்கு அப்படின்னா they can issue rupee denominated bond overseas for their capital requirement and for financing infrastructure and affordable housing. சரிங்களா, இது பேரு தான் மசாலா பாண்ட், ருபி டினாமினேட்டட் ஓவர்சீஸ், தட் இஸ் அ மசாலா பாண்ட். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து brokers registered with SEBI and authorized as market makers in corporate bond, that is they are permitted to undertake repo or reverse repo contracts in corporate debt securities. சரிங்களா, this move will make corporate bond fungible and thus boost turnover in the secondary market. சரிங்களா, they can permitted to undertake repo versus reverse repo, repo and reverse repo contract வந்து அவங்க undertake பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. Banks are allowed to increase the partial credit enhancement they provide for corporate bonds to 50% from 20% increase பண்ணிருக்காங்க. banksமே allowed. then பாத்தீங்க அப்படின்னா வந்து permitting primary dealers to act as a market makers for government bonds to give further boost to government securities. then வந்து over the counter, maybe இந்த word கூட இந்த வாட்டி கேட்கலாம், நல்லா பாருங்க. to ease access to the foreign exchange market for hedging in over the counter and exchange traded currency derivatives, the entities exposed to exchange rate risk allowed to undertake hedge transaction with simplified procedures up to limit of $13 million at any given time. then pension and provident fund together with insurance companies have been allowed to invest in corporate bonds. இவங்களும் இது பண்ணிக்கலாம். corporate bonds rated BBB or equivalent declared as investment grade. till now only AA rated corporate bonds were entertained as investment grade. இப்போ வந்து அதாவது ஏஏ அப்படின்ற கிரேட் மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடு. இப்போ பிபிபி இந்த கிரேடுமே கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்ஸ்ல எப்படி கேட்கலாம்னா இட் இஸ் நாட் அலவுட் அப்படின்னு கேட்கலாம். நோ த கரண்ட் இது வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் நீங்க படிக்கணும். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் அன் எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம் ஃபார் ரெப்போஸ் ஆப்ரேஷன் இன் கார்பரேட் பாண்டு. தென் பாத்தீங்கன்னா இன்க்ளூஷன் ஆஃப் தெம் இன் தி ஆர்பிஐ லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி LAF. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபர்தரா பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு கூலா விடுங்க. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இன்க்ளூஷன் இன் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தா இந்த லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி இஸ் நத்திங் பட் ரெப்போ மீன்ஸ் பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட நம்ம வந்து அதாவது பேங்க்குக்கு வந்து லிக்விடிட்டி கம்மியா இருக்குன்னா they will apply for the repo. சரிங்களா, அதாவது லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டின்றது. இப்போ கார்பரேட் பாண்டையும் அதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பேங்க் whenever they need they can also make their liquidity adjustment facility through bonds. சரி, அது ஓகே, அது விட்டுறலாம், இது முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்டு பாண்ட். இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்டு பாண்ட்ன்றது என்னன்னா, நான் உங்களுக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் படிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்டு பாண்ட்ஸ் ப்ரொவைட் returns that are always in excess of inflation, ensuring that price rise does not erode the value of savings. So என்ன இதுல சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி நேம் ஆஃப் த கம்பெனி இஸ் எக்ஸ். நான் வந்து லோன் அதாவது பாண்டு அவங்க இஷ்யூ பண்ற பாண்டு நான் வாங்கிக்கிறேன். நான் பாண்டு வாங்குறேன்னா என்ன அர்த்தம்னா ஐ எம் லெண்டிங் some money to the bank, other company, corporate bond தானே. ஸோ ஏதாச்சும் ஒரு பாண்ட், நாட் ஓன்லி கார்பரேட், மேபி பேங்கா கூட இருக்கலாம். ஸோ நான் வந்து இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்டு பாண்டுன்ற நேம்க்கு கீழே வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா 1 lakh நான் அந்த கம்பெனிக்கு கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் 10% அப்படின்னு சொல்லிடுறாங்க. வருஷத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட் தருவோம் until we repay அப்படின்ற மாதிரி. until we repay இல்ல, ஒரு 5 yearsக்கு ஒரு லோன் மாதிரி போட்டிருக்காங்க. இது ஒரு பாண்டு. சரி, ஓகே. எனக்கு வந்து வருஷம் அந்த 10% வந்து வருது. at the 5th year or the 4th year, ஒரு 10 yearsக்குனே வச்சுக்கலாமே, உங்களுக்கு ஈஸியா புரியும். ஒரு 7th year கிட்ட வரும்போது இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது.
இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதே 10,000 ரூபாய் வருது அப்படின்னா என்னுடைய லாபம் அங்கே அடிபடுகிறது. எப்படி அடிபடுது அப்படின்னா, என்னால அந்த 10,000 ரூபாய் வெறும் அந்த ஒரு அமௌண்ட், அதாவது வட்டிக்கு, அதாவது பாண்ட், அந்த ஒரு இதை மட்டும் நான் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது மாதிரி இல்லாம அதை மட்டும் நான் சோர்ஸா நம்பிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆர் நான் சைட் பிசினஸா கூட இந்த பாண்ட் நான் வாங்கியிருக்கேன்னா கூட அந்த ஒரு காசை வச்சு நான் ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணிருப்பேன். எனக்கு ரெகுலரா ஒரு 10,000 இன்ட்ரெஸ்ட்க்கு வருது, சரி இந்த இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்ம வந்து என்ன ஒரு பிளான்னா வந்து மேபி ஒரு ஃபீஸ் கட்டலாம் அப்படின்ற மாதிரி நான் வச்சிருப்பேன். என்னுடைய பசங்களுக்கு நான் ஃபீஸ் கட்டலாம், ஆர் ரெண்ட் கொடுக்கலாம். இயர்லி ரெண்ட் கிடையாது, மந்த்லி ரெண்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த பக்கம் நான் யாருக்கு கொடுக்குறேனோ அவங்க அங்க விலை ஏற்றிடுவாங்க. 10,000 ரூபாய்க்கு நான் சாப்பாடுலாம் வாங்க போறது கிடையாது. மேபி ட்ரெஸ் வாங்குறேன், இயர்லி ட்ரெஸ் 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றேன்னா இங்க நான் வாங்குறேன் பாத்தீங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு வாங்குறேன்ல, அந்த கடைக்கு நான் போகும்போது அவங்க வந்து வாட் தே வில் சே, நாங்க எல்லா விலையும் ஏத்திட்டோம், நீங்க எக்ஸ்ட்ரா 12,000 ரூபாய் மாதிரி கொண்டு வாங்க. வேர் வில் ஐ கோ ஃபார் தி 12,000? ஸோ எனக்கு அங்க லாஸ் தான் இன்கர் ஆகுது. என்னுடைய நீடு நான் பாக்குறது போய் எனக்கு அது வந்து அதாவது ப்ராஃபிட்டும் வேண்டாம், லாஸும் வேண்டாம். இப்போ நான் வந்து 8,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு 2,000 ரூபாய் பாக்கெட்ல போட்டுக்கிறேன்னா தட் இஸ் மை டெக்னிக், நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். இங்க இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்குது, எனக்கு இந்த பாண்ட் மட்டும் அப்படியே இருக்குது, இன்ட்ரெஸ்ட் 7 வருஷம் ஆகுது. அப்படி நான் இருக்கக்கூடாது. சில பாண்ட் நீங்க வந்து இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்டு பாண்டா இருந்தா உங்களுக்கு அது என்ஷூர் ஆயிடும். ஸோ இப்பத்தி கரண்ட் இன்ஃப்ளேஷன் படி 2% சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2% ஏற்றி 12% இன்ட்ரெஸ்டா தே வில் கிவ் டு யூ. புரிஞ்சுதா இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்டு பாண்ட்னா என்னன்ட்டு? இந்த லெக்சர் கொஞ்சம் லென்த்தா போகும், ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதுக்கு தான். கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, it is an open-ended mutual fund scheme that closely track the price of physical gold. சரிங்களா? e-gold ன்னு சொல்லிட்டு இருக்குது, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா, இன்வெஸ்டர் required to have demat account with an affiliate. அதாவது e-gold's brokerage and transaction charges are lower than gold ETFs ஓட எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட் அதோட இது கம்மின்றாங்க. ஸோ வந்து நீங்க கோல்டு மாதிரி வாங்கிக்கலாம். கோல்டு பிரைஸுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றது தான் இந்த கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். That is an yellow metal. Gold into the yellow metal. Then one has to hold the yellow metal for 36 months to enjoy long-term capital gain benefit. ஓகேங்களா? This is taxed at 20% ன்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தங்களுடைய பார்ட் ஆஃப் த ஹோல்டிங்கை டிஸ்இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா they will choose this method. என்னது இது சிபிஎஸ்சி இடிஎஃப்னு ஏதோ ஏபிசிடி இருக்குதுன்னு பார்க்காதீங்க, I'll explain you. சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்டட். ஓகேங்களா? அதுதான் சிபிஎஸ்சி இடிஎஃப். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்டட் அது தனியா, முன்னாடி இருக்கிறது சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ், அதுதான். சரி, இதுக்கு என்னங்க அப்படின்னு மீனிங் கேட்டீங்கன்னா, இது வந்து லிஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ். சென்ட்ரல் பப்ளிக் செக்டர்னு சொல்றதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் அதோடைய இதுக்கு, அதாவது கம்பெனிஸ்க்கு, அதாவது அதோடைய இட் இஸ் லைக் அ மியூச்சுவல் ஃபண்டு. இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சீலிங் மாதிரி வச்சிருவாங்க. 3,000 crore வேணும் அப்படின்னா பார்ட் ஆஃப் த இது சேல் பண்ற மாதிரி. த்ரூ எந்த கம்பெனினா கோல்ட்மேன் சாச்சஸ் அசெட் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிடெட். இது மூலியமா இட் இஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட் கமிட்டி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் இது. 10 ப்ளூ சிப் PSUs, public sector enterprise, so undertakings. So இந்த 10 blue chip companies என்னென்னது நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். ONGC, GAIL, Coal India, REC, Oil India, IOC, Power Finance Corp, Container Corp, Bharat Electronics and Engineers India Limited. இதுல இருந்தும் கொஸ்டின் வரலாம், ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ
பென்ஷன் செக்டர் ரிஃபார்ம்ஸ் இந்த டாபிக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ரீசெண்டா வந்து கோவிட்-19 டைம்லயும் நிறைய ஹிந்து எடிட்டோரியல்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. ஸோ இது என்ன அப்படின்னா, அத்தால் யோஜனா ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, பென்ஷன் யோஜனா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து நிறைய ஆர்கனைஸ்டு செக்டார், இந்த பிஎஃப் இதெல்லாமே வந்து ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ், கவர்மெண்ட். பிஎஃப் பாத்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனி, பிரைவேட் ஆர்கனைஸ்டு. பென்ஷன் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனிஸ். இதோ ஒரு சம் அமௌண்ட் அவங்களுக்கு அட் எண்ட் ஆஃப் தி ரிட்டையர்மெண்ட் தே கேன் அவாய்ட். இப்போ இந்த பிரைவேட் செக்டார் கம்பெனிலே பாத்தீங்கன்னா ஆஃப்டர் சம் 15 இயர்ஸ் அவங்க வந்து they don't still they have their PF amount அப்படின்னா அவங்களுடைய PF amount கண்டிப்பா பென்ஷனா மாறிடும் ஆஃப்டர் 15 இயர்ஸ் ஆஃப் ஜாப். நீங்க பிரைவேட் கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா you might have heard about all these things. ஸோ இப்போ என்ன இதுல நான் பேச வரேன் அப்படின்னா, இதுல நான் சொன்னது கவர்மெண்ட் சர்வன்ஸ், ஆர்கனைஸ்டு செக்டார், பிரைவேட் கம்பெனி, அன்ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படின்ற இங்க ஒரு வார்த்தையே துண்டா விழுது, அதாவது கணக்கிலே எடுத்துக்கப்படல. இவங்களுக்காக கொண்டு வரப்படுறதுதான் இந்த APY. என்னன்னா அத்தால் பென்ஷன் யோஜனா. 1000, 2000, 3000, 4000, 5000 பர் மந்த் வரைக்கும் அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பென்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா வந்து யார் இது எப்படி இதுல என்ன கஷ்டம் இருக்குது? அன்ஆர்கனைஸ்டு செக்டார் பீப்புள்ன்றவங்க பாத்தீங்கன்னா மோஸ்டா தே வில் பி அன் illiterates or they may not, அதாவது மச் லிட்ரேட்டடா இருக்க மாட்டாங்க, வெறும் எழுத படிக்க தெரிஞ்சவங்க அப்படிதான் இருப்பாங்க. அதாவது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த பென்ஷன் ஸ்கீம் அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுடைய அதாவது சும்மா அப்ளை பண்ணிட்டா கிடைச்சிடாது. அவங்களுடைய சேலரியில இருந்து கவர்மெண்ட் சம் அமௌண்ட்டை பிடித்தம் பண்ணிட்டு அப் டு தி ரிட்டையர்மெண்ட் தே வில் ரிலீஸ் லைக் அ பென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வேலை செய்யறவங்களுக்கு அவங்களுடைய அமௌண்ட் வர்ற அமௌண்ட்ல இருந்து கொஞ்சம் இந்த மாதிரி பென்ஷனுக்கு போகுதுன்னா யாரால இந்த மாதிரி ஒத்துக்க முடியும் சொல்லுங்க? they will not bear their expenses which have been cut from their salary. ஸோ அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? ஸோ இதெல்லாமே ஹார்ட்ஷிப்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்றதே தெரியாது. they were unaware about all these things. They don't have literacy to use or apply for this in online. They need someone's help. ஸோ இந்த மாதிரி நிறைய பேரியர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரியல் எஸ்டேட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் பத்தி பார்க்கலாம். So real estate and infra investment trust is nothing but real estate அப்படின்ற ரியல் எஸ்டேட்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இட் இஸ் மேண்டேட்டரி டு பி லிஸ்டட் ஆன் தி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சிமிலர் டு இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ யார் வந்து அவங்களுடைய ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு விரும்புறாங்களோ, அதாவது எந்த கம்பெனி they want ஃபண்டோ அவங்க இதுல வந்து they have to list it down. ஓகேங்களா? no real estate and infra investment trust can invest more than 10% in properties that are under construction. 10%க்கு மேல they should not leave it for the investment அப்படின்றாங்க. they cannot invest more than 10%. சரிங்களா? தென் பாத்தீங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செபி லான்ச் பண்றாங்க. என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்குமே வந்து இட் கேன் இன்வெஸ்ட்ன்றாங்க, either directly or through special purpose vehicle. In case of public private partnership projects such investments will be only through SPV. special purpose vehicle அப்படின்றது என்னன்றது எனக்கு கமெண்ட்ல நீங்க சொல்ல போறீங்க. So SEBI also permitted foreign portfolio investment in the trusts. How much interest in the foreign portfolio investment will show in the trust? It will be known only in future. Meanwhile, experts believe the real momentum in the sectors can only be expected once economy comes out of the spell of economic slowdown அப்படின்னு சொல்றாங்க. சரி, என்ன இந்த ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அப்படின்றத நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
ஸோ அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த சாப்டருடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். எல்லாமே வந்து முக்கியமான டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். எப்படி நீங்க இதை புக் அப்ரோச் பண்ணுன்றதோ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். எல்லாமே படிக்கணும்னா நீங்க வந்து ஸ்மார்ட் வேல போக முடியாது. ஸ்மார்ட் வேல போனாதான் நம்மளால ஜெயிக்க முடியும். ஸோ பி ஸ்மார்ட் ஆல்வேஸ். நான் உங்களுக்கு உங்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லியிருந்தேன். வாட் இஸ் நோன் as எஸ்பிவி, தட் இஸ் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள். நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நோ சஸ்பென்ஸ், அது ஒண்ணுமே கிடையாது. தட் இஸ் ஒரு கம்பெனின்றது எதுக்கு ஆரம்பிப்பாங்க? ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக, ஏதாவது ஒரு பிசினஸ்க்காக. இந்த ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அப்படின்றது வந்து செப்பரேட்லி ஃபார் ஜாயிண்ட் வெஞ்சர், பேரண்ட் கம்பெனியோடைய ரெகுலேஷன்ஸ் பாத்துக்கிறது, ஆர் ரிஸ்க் வந்து எதனா மேனேஜ் பண்ணிக்கிறது, ஆர் வந்து செக்யூரிட்டைசேஷன் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் இது பண்றதுதான் இந்த எஸ்பிவி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ இட் கேன் இன்வெஸ்ட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராடக்ட்ஸ், வாட் த ரியல் எஸ்டேட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் டைரக்ட்லி ஆர் த்ரூ எஸ்பிவி, ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அப்படின்ற கம்பெனி மூலயமா தே கேன் டூ இட். இன்னொரு விஷயம், பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் ப்ராஜெக்ட்ஸ், அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் மூலியமா மட்டும்தான் தே கேன் இன்வெஸ்ட். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லி கொண்டு லிங்க் பண்ணி விடுறது, பையர் செல்லருக்குன்னே ஒரு ஸ்பெஷல் வெஹிக்கிள், ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு எதுக்கு நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, எல்லா வேர்ட்ஸுமே கூகுள்ல நீங்க இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்கனாமிக்கல் டேர்ம், இம்பார்ட்டன்ட் டேர்மா தான் வரும். எதுவுமே நீங்க வந்து ஒரு லேட் டேர்ம் அந்த மாதிரி நினைச்சு விட்டுறக்கூடாது. ஸோ நீங்க பாருங்க, இம்பார்ட்டன்டான விஷயங்கள் உங்களுக்கு எப்படி படிக்கணும்ன்றது தெரியும். ஸோ நிறைவு பகுதிக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெக்சர்ல பார்க்கலாம். Until then it is all in one UPC Tamil channel. Stay subscribed. If you like the video, do like and watch. And if you want to share with your friends, and please do it and ask your comments in the comment section below. Thank you.